திமுகவுடைய ஏ டீம், பி டீம் எல்லாம் கிடையாது, திமுகவுடைய ஏ டீம். இந்த தேர்தலுக்கு ஜோசப் விஜயை தயார் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் கிறிஸ்தவ நிறுவனங்களுடைய கைப்பாவையாக அவர் செயல்படுகிறார். அவர் பிஜேபி பத்தி பேசுறதுக்கெல்லாம் அவருக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஒரு கிறிஸ்தவரை முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவ மிஷனரிகள்லாம் சேர்ந்து கொண்டு வந்தது தான் இந்த தமிழ்நாடு வெற்றி கழகம்ங்கிற கட்சி. மானஸ்தன் இல்லையா கமலஹாசன், அந்த மானஸ்தன் போய் எப்படி திமுக ஐக்கியமானாரோ அதே மாதிரி ஜோசப் விஜய் திமுகவில் ஐக்கியம். ஜோசப் விஜய் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடர் கழகம், கம்யூனிஸ்டுகள், அப்புறம் அந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு தமிழை முதலமைச்சராக, ஒரு கிறிஸ்தவரை முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவ மிஷனரிகள்லாம் சேர்ந்து கொண்டு வந்தது தான் இந்த தமிழ்நாடு வெற்றி கழகம்ங்கிற கட்சி. அவர் பிஜேபி பற்றி பேசுறதுக்கெல்லாம் அவருக்கு எந்த அருகதையும் கிடையாது. புரியுதுங்களா? தாவேகா கட்சி தமிழக மக்களால் புறக்கணிக்கப்படும். அவர் கிறிஸ்தவ நிறுவனங்களுடைய கைப்பாவையாக அவர் செயல்படுகிறார். திமுகவுடைய ஏ டீம், பி டீம் எல்லாம் கிடையாது, திமுகவுடைய ஏ டீம். திமுக எப்படி மத்திய அரசு குறித்தும் நரேந்திர மோடி குறித்தும் அவதூறு பரப்புகிறதோ அதே மாதிரி தான் திமுக செய்ய வேண்டிய வேலை இன்னொரு தளத்துல செய்யறாரு. ஒரு காலத்துல கடந்த தேர்தலுக்கு மக்கள் நீதி மையத்தை தயார் பண்ணி வச்சிருந்தாங்க கமலஹாசன் இல்லையா? இந்த தேர்தலுக்கு ஜோசப் விஜயை தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால தாவேகா மக்களால் புறக்கணிக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க சொல்லிக்கிறேன். இது தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும், யாருக்கு சாதகமாக இருக்கு, யாருக்கு பாதகமாக இருக்காது, யாருக்கும் எந்த சாதக பாதகத்தை ஏற்படுத்தாது. அவர் நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒரு 2-3% ஓட்டு வாங்குவார். அதுக்கப்புறம் எப்படி மக்கள் நீதி மையம் போய் திமுக ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக ஐக்கியமாச்சோ, மானஸ்தன் இல்லையா கமலஹாசன், அந்த மானஸ்தன் போய் எப்படி திமுக ஐக்கியமானாரோ அதே மாதிரி ஜோசப் விஜய் திமுகவில் ஐக்கியம்.